வாங்க, மூலக்கூறுகள் பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள எவ்ளோ பெரிய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? அதோட வடிவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். சரி, ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்மள சுத்தி இருக்கிற ரெண்டே ரெண்டு மூலக்கூறுகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒன்னு நாம குடிக்கிற தண்ணி, இன்னொன்னு நாம மூச்சு விடும்போது வெளியே வர்ற கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டுமே பார்க்க சிம்பிளா தெரியலாம், ஆனா அதோட வடிவம் ஒண்ணுக்கொன்னு சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன் இப்படி ரெண்டும் வேற வேற வடிவத்துல இருக்கு? அது அவ்ளோ பெரிய விஷயமா? ஆமாங்க, ரொம்ப பெரிய விஷயம். இந்த வடிவத்துல இருக்கிற சின்ன வித்தியாசம்தான் ஒன்னு நம்ம உயிர் வாழ தேவையான திரவமாவும், இன்னொன்னு நாம வெளிய விடுற ஒரு வாயுவாவும் இருக்கிறதுக்கு காரணமே. அப்போ இந்த வடிவ மர்மத்தை உடைக்க நமக்கு முதல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை. அதாவது இந்த மூலக்கூறுகளுக்கான ஒரு வரைபடம். இதுக்காக விஞ்ஞானிகள் பயன்படுத்துற ஒரு டூல் பேரு தான் லூயிஸ் கட்டமைப்பு. இத ஒரு பில்டிங்கோட ஆர்கிடெக்சரல் பிளான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மூலக்கூறுல இருக்கிற ரொம்ப முக்கியமான எலக்ட்ரான்கள் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு இது துல்லியமா காட்டிடும். இத உருவாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வேலை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு அணுவுல இருந்தும் வர்ற எலக்ட்ரான்களை எண்ணி அது எல்லாத்தையும் சரியா அடுக்கி ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு நிலையான அமைப்பு, அதாவது ஒரு ஸ்டேபிளான ஃபார்மேஷனை கொடுக்கணும். சரி, இப்போ நம்மகிட்ட ப்ளூ பிரிண்ட் ரெடி. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. இந்த லூயிஸ் கட்டமைப்புங்கிறது ஒரு 2D வரைபடம், அதாவது தட்டையானது. ஆனா நெஜத்துல மூலக்கூறுகள் எல்லாம் 3Dல இருக்கு இல்லையா? அப்போ இந்த தட்டையான படத்துல இருந்து அதோட உண்மையான முப்பரிமாண வடிவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அங்கதான் எலக்ட்ரான்களுக்கு இடையில இருக்கிற ஒரு அடிப்படை விதி நமக்கு உதவி பண்ணுது. அது என்னன்னா தள்ளுகை விதி. இதுக்கு பேரு VSEPR தியரி, அதாவது வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிபல்ஷன் தியரி. பேரு கொஞ்சம் பெருசா இருந்தாலும் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஒரு மைய அணுவை சுத்தி இருக்கிற எலக்ட்ரான் ஜோடிகள் ஒன்னே ஒன்னு வெறுக்கும், முடிஞ்ச வரைக்கும் தள்ளி தள்ளி இருக்கவே முயற்சி பண்ணோம். அவ்வளவுதான் விஷயம். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இடத்துல 4-5 பலூனை ஒன்னா கட்டி தொங்க விடுறதா நினைச்சுக்கோங்க. என்ன ஆகும்? அந்த பலூன்கள்லாம் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம முடிஞ்ச வரைக்கும் விலகி போய் தனக்குன்னு அதிக இடத்த உருவாக்கிக்க பாக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் எலக்ட்ரான் ஜோடிகளும் நடந்துக்கும். ஆனா இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட். எல்லா எலக்ட்ரான் ஜோடிகளும் ஒன்னு கிடையாது. 2 அணுக்களை ஒன்னா இணைக்கிற பிணைப்பு ஜோடிகள்னு ஒன்னு இருக்கு. இன்னொன்னு எந்த பிணைப்புலையும் ஈடுபடாம ஒரே ஒரு அணுவோட மட்டுமே இருக்கிற தனிச்சோடிகள்னும் இருக்கு. இதுல யாரு பெரிய பாஸ் தெரியுமா? அந்த தனிச்சோடிகள் தான். அதுங்க தான் இருக்கிறதுலயே அதிக இடத்தை எடுத்துக்கும், மத்த எலக்ட்ரான்களை ரொம்பவே பலமா தள்ளிவிடும். அதாவது தள்ளுறதுல ஒரு படிநிலை இருக்கு. 2 தனிச்சோடிகளுக்கு நடுவுல தள்ளுகை ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு தனிச்சோடிக்கும் பிணைப்பு ஜோடிக்கும் நடுவுல, கடைசியா 2 பிணைப்பு ஜோடிகளுக்கு நடுவுல தான் தள்ளுகை ரொம்ப கம்மியா இருக்கும். சரி, இப்போ நம்ம கிட்ட எல்லா விதிகளும் இருக்கு. இத வச்சு நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த தண்ணி கார்பன் டை ஆக்சைடு மர்மத்தை இப்ப தீர்த்திடலாம் வாங்க. முதல்ல கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். இங்க நடுவுல கார்பன் இருக்கு, 2 பக்கமும் ஆக்சிஜன். இந்த கார்பன் கிட்ட எந்த தனிச்சோடியும் கிடையாது, அதனால 2 பக்கமும் இருக்கிற பிணைப்புகள் மட்டும்தான். அதுங்க ஒன்னொன்னு முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வச்சுக்க முயற்சி பண்ணும்போது கரெக்டா 180 டிகிரில போய் நிக்கும். இதனாலதான் CO2 ஒரு நேர்கோட்டு வடிவத்துல இருக்கு. ஆனா தண்ணி கதை அப்படி இல்ல. இங்க நடுவுல ஆக்சிஜன் இருக்கு. இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 பிணைப்புச் ஜோடிகள் மட்டும் இல்லாம 2 சக்தி வாய்ந்த தனிச்சோடிகளும் இருக்கு. அந்த தனிச்சோடிகள் என்ன பண்ணும்? பிணைப்புல இருக்கிற ஹைட்ரஜன்களை பலமா கீழ்த்தள்ளிவிடும். இதனாலதான் தண்ணி மூலக்கூறு நேரா இல்லாம ஒரு வளைஞ்ச வடிவத்துல இருக்கு. ஓகே, ஒன்னு நேரா இருக்கு, இன்னொன்னு வளைஞ்சிருக்கு. இதனால என்ன ஆக போகுதுன்னு நீங்க கேட்கலாம். இந்த வடிவ வேறுபாடுதான் முனைவுத்தன்மை, அதாவது பொலாரிட்டின்ற ஒரு மிக முக்கியமான பண்பை உருவாக்குது. தண்ணியோட அந்த வளைஞ்ச வடிவம் மூலக்கூறுக்குள்ள எலக்ட்ரான்களை ஒரு பக்கமா இழுக்குது. இதனால அது ஒரு குட்டி காந்த மாதிரி செயல்படுது. இந்த முனைவுத்தன்மை இருக்கிறதால தான் தண்ணி மூலக்கூறுகள் ஒன்னோடு ஒன்னு ஒட்டிக்குது. அதனால தான் அது அறை வெப்பநிலையில திரவமா இருக்கு. இது மட்டும் இல்ல, நிறைய பொருட்களை கரைக்கன ஒரு சூப்பர் கரைப்பானாவும் இது செயல்படுது. இது வெறும் தண்ணி கார்பன் டை ஆக்சைடு பத்தின விஷயம் மட்டும் இல்ல. ஒரு மூலக்கூறோட வடிவம் எவ்ளோ முக்கியம்னு இப்ப நமக்கு புரியுது. இதோட தாக்கம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க.
நாம சாப்பிடுற மருந்து நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுதுங்கிறதுல இருந்து நம்ம பயன்படுத்துற பொருட்களோட தன்மை வரைக்கும் எல்லாமே அதோட மூலக்கூறுகளோட 3D வடிவத்தை தான் சார்ந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா வடிவம் தான் செயல்பாட்டை தீர்மானிக்குது. இது வேதியியல், மருத்துவம், உயிரியல்னு எல்லா துறைக்குமே ஒரு அடிப்படை விதி. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒருவேளை தண்ணியோட மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு மாதிரி நேர்கோடா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நாம இன்னைக்கு பார்க்குற இந்த வாழ்க்கை முறையே இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன மூலக்கூறோட வடிவத்துல ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் இந்த பிரபஞ்சத்தோட தலையெழுத்தையும் மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அப்போ வடிவம்தான் எல்லாமே இல்லையா?